Please support and subscribe Silent Naughty Queen. உயிர்கள் அனைத்திற்கும் உயிரையும் கொடுத்து உணவையும் படைத்த விவசாயிகளை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். உழவன் இல்லை என்றால் உணவும் இருப்பதில்லை என்பதை நினைத்து கொள்ளுங்கள். படைத்தவன் மட்டும் இறைவன் அல்ல, மற்றவர் பசிக்காக உழைப்பவனும் கடவுள்தான். நீங்கள் விவசாயம் செய்யவில்லை என்பதற்காக விவசாயம் அழிவதை வேடிக்கை பார்க்காதீர்கள். நாளை உங்கள் பிள்ளைகள் உணவிற்காக கையேந்தி நிற்கும் நிலைமை கூட வரலாம். மண்ணை கடவுளாகவும் விவசாயத்தை உயிராகவும் நினைத்து வாழ்பவர்கள்தான் விவசாயிகள். இளம் விஞ்ஞானிகளை விட நம் நாட்டுக்கு இளம் விவசாயிகள் தான் தேவை. கீழே சிந்தும் உணவை கண்டால் விவசாயிகளுக்கு மட்டும்தான் அதிகம் வலிக்கிறது. பணத்தை தேடிக்கொள்ள 1000 தொழில்கள் இருக்கிறது தான். ஆனால் உயிர் வாழ்வதற்கு உணவை தேடிக்கொள்ள விவசாயம் மட்டும்தான் இருக்கிறது. கல்லாக இருந்தாலும் கடவுள்தானே என்று நினைக்கிற இந்த உலகம், ஆனால் கடவுளாகவே இருக்கும் இந்த விவசாயிகளை ஒரு மனிதனாக கூட மதிப்பதில்லை. இதுவரை விளம்பரம் செய்யாத ஒரே தொழில் அது விவசாயம் மட்டும்தான். ஏனென்றால் விவசாயம் என்பது தொழில் மட்டுமல்ல, உயிரின் ஆதாரம். உணவு அனைவருக்கும் வேண்டும் என்று நினைக்கிறார்கள், ஆனால் யாரும் விவசாயம் செய்ய மாட்டார்கள். தண்ணீர் அனைவருக்கும் வேண்டும், ஆனால் யாரும் அதை சேமிக்க மாட்டார்கள். நிழலும் அனைவருக்கும் வேண்டும், ஆனால் மரங்களை பாதுகாக்க மாட்டார்கள். ஒரு நாள் உலகம் நிச்சயம் இவர்களை தேடும். அந்த நேரம் விவசாயி மட்டுமல்ல, விவசாயமும் எங்கே தூரத்தில் தான் தொலைந்து போயிருக்கும். பசியை போக்கி பணக்காரன் ஆனவன் அன்று பசியினால் வாடி பிணமாகிறான் என்று. அவன் ஆடைகள் அழுக்காக இருந்தாலும் அன்னை பூமிக்கு அவனே பஞ்சாடை அணிவித்து விடுகிறான். சாமி சோறு போடுமா என்று தெரியவில்லை, ஆனால் அந்த சாமிக்கே விவசாயிதான் சோறு போடுகிறான். நான் விவசாயியின் மகளாய் பிறந்ததற்கு கவலைப்படவில்லை, மாறாக நான் விவசாயியின் மகள் என்பதில் கர்வம் கொள்கிறேன்.